ஒரு கதை சொல்லவா? இன்ஸ்டாகிராமில் என்னோடய ஃபாலோவர் ஒருத்தவங்க வேறு இடத்துல மாப்பிள்ளை பார்க்குறாங்க. நான் அந்த பையனை பற்றி சொன்னால் கூட என்னை கொன்று போட்டுருவாங்க. ஏன்னா அந்த பையனுக்கு அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை. ஆனால் எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் பார்த்துக்கிட்ட மாதிரி என்னை யாருமே பார்த்துக்கினது. எங்கள் வீட்டில் என்னை படிக்க வச்சு என்னை ஒழுங்காகவும் வேலைக்கு அனுப்பலை. நீ வீட்டிலே தான் இருக்கும், வெளியே போனால் நீ யாரையாவது காதலிச்சு கொண்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு வீட்டிலே உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறமும் நான் வேலைக்கு போகாமல் அப்படியே அடைஞ்சு கிடந்தேன். எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருந்துச்சு, அவனுக்கும் என்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரி 2 பேரும் நல்ல லைஃப் வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையாக ஃப்யூச்சர் பிளான்லாம் போட்டு வச்சுருந்தோம். ஆனால் எங்கள் வீட்டில் அவன் வேறு கேஸ்ட்டுன்றதுனால ஏற்றுக்க மாட்டாங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். நீ சொல்லி பார்க்கலாம்ல, சொல்லிட்டதுக்கப்புறம் வேலை ஒத்துக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குல்ல, நீ போராடி கொஞ்சம் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு நான் சொன்னேன். என்னை கொன்று கூட போடுவாங்க, ஆனால் கல்யாணம் மட்டும் பண்ணி வைக்க மாட்டேன். இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இன்னமும் நிறைய பேர் இப்படி தான் சிக்கிக்கிட்டு மாட்டின்னு முழிக்கிறாங்க போல். டாக்ஸிக் ஃபேமிலி. உனக்கு 24 வயசு ஆகிடுச்சு, எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் உயிரை வாங்கிட்டு இருக்க, கல்யாணம் பண்ணிக்காமல் எவனை கூப்பிட்டு வந்தாலும் வேணான்னு சொல்கிறேன், உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அந்த பொண்ணை பேசியிருக்காங்க. அந்த பொண்ணும் பொறுத்து இருந்து பார்த்து டிப்ரெஷனுக்கு மூடு போயிட்டு தானாகவே வெயிட் லாஸ் ஆகி அவள் எந்த ஒரு டயட்டும் ஃபாலோ பண்ணாமலே அவளுக்கு வெயிட் லாஸ் ஆகிருக்கு. டார்க் சர்க்கிள் வந்திருக்கு. அதெல்லாம் யோசிக்கும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னடா இது, நார்மலாக ஒரு அழகான வாழ்க்கைக்குள்ளே நமக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது கூட இவ்வளோ தடங்களை தாண்டி வர வேண்டியதாக இருக்குன்ற மாதிரி இருக்குது. ஒரு வேளை பெற்றவங்க நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சாலுமே கூட கண்டிப்பாக விசாரித்து அழகாக கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். நம்ம யானோ தானோ யாருக்கோ போயிட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறதில்ல. அந்த பையனை பார்த்து விசாரித்து இவங்க எல்லாம் பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு தான் எப்படியும் கல்யாணம் பண்ணி, இப்போ இவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கறது மட்டும் கரெக்டாக எல்லாம் போயிடுதா, கரெக்டாகிடுதா? நம்ம ரிதன்யா கேஸே எடுத்துக்கோங்க.